Hi friends, welcome to Kalata Racing YouTube channel. இன்னைக்கு வந்து Brezza காரோட டெஸ்ட் ட்ரைவ் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ விஷ்ணு கார் ஷோரூமில் வந்து விக்னேஷ் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி Brezza கார் பார்த்தீங்கன்னா இன்லுக் அண்ட் அவுட்லுக் வந்து கம்ப்ளீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மேலும் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் வந்து விக்னேஷ் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Brezza வந்து LXi, VXi, ZXi, ZXi Plus 4 வேரியன்ட் இருக்கு. ஓகேங்களா. LXiன்றது பேஸ் மாடல், VXi மிட் மாடல், ZXi டாப் மாடல், ZXi Plusன்றது டாப் எண்ட் மாடல் நமக்கு. ஓகே. LXiயும் VXi இப்போ LXi ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமே வராது. பேஸ் மாடல் வந்து இப்போ VXi பண்ணிங்கன்னா நம்ம டச் ஸ்கிரீன், ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல், நார்மல் கீ அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ZXi போனோம்னா நார்மல் அலாய் வீல், சன்ரூஃப், ஒயர்லெஸ் சார்ஜரு, டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு, சன்ரூஃப். ஸோ இது எல்லாமே அடிஷனல் வரும். இப்போ டாப் எண்ட் போனோம்னா ப்ரிசிஷன் கட் அலாய் வீல், அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். டாப் எண்ட்ல 360 வியூ கேமரா வந்துடும். டாப் எண்ட் ZXiல க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? ZXiல க்ரூஸ் கண்ட்ரோல் அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ZXi Plusல கன்ஃபார்மா வரும். ZXiல இப்போ அதாவது ஓல்டு வந்த Brezzaல கிடையாது, அதாவது விக்டாரா Brezza வந்தது இல்ல, அதுல கிடையாது. இப்போ இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ZXiலே வந்துரும் நினைக்கிறேன். ஓகே ஓகேங்களா. அலாய் வீல் வந்து precision cut alloy wheelன்றது டாப் எண்ட் மாடல்ல வரும். நார்மல் பிளாக் alloy wheel வந்து ZXiலே வரும் நமக்கு. வேற குளோபல் என்கேப் சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபுல் மெட்டாலிக் பாடி தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் மெட்டாலிக்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து எல்லா வண்டியுமே மெட்டா வருது. நீங்க ஒயிட் கலர் எடுத்தாலுமே அது மெட்டாலிக் வண்டி தான் வரும். இப்போ இது ஸ்டார் ரேட்டிங் என்ன? ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க Brezza. ஓகே. அடல்ட்டுக்கு, சைல்டுக்கு மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். நார்மலா 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்ல. ஓகே ஓகே. மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது? மைலேஜ் வந்து கம்பெனி மைலேஜ் வந்து 19.64 சம்திங். பட் அவரேஜா நம்ம சிட்டிக்குள்ள நம்ம டிரைவ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. பேஸ்டா நம்ம கிளட்ச் பிடிக்காத டிரைவ் பண்றோம் அப்படின்னா 13 to 14 ஹைவேல வரும். ஹைவேல 13 to 14 அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம சிட்டிக்குள்ளன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு 100 மீட்டர்ஸ்க்கே நமக்கு சரி ஹெவி டிராபிக் இருக்கு, அதுலயே நம்ம 10 மினிட்ஸ் போறோம் அப்படின் போது நம்ம அதை நம்ம ஏசி ஃபியூல் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் வரும் நமக்கு. வேற மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து லேபர் வைஸே ஃப்ரீயா கொடுத்துறாங்க. இப்ப வர Brezza வண்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர், அதாவது 1,60,000 கிலோமீட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டியா கொடுத்துறாங்க. வித் 6 இயர்ஸ் கொடுத்துறாங்க. ஓகே. நம்ம அதுக்குள்ள மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் என்னன்னாலும் கிளைம் பண்ணலாம். ஆவரேஜ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆவரேஜா every 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணா போதும். மேக்ஸிமம் ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு அதோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5,000 குள்ள வரும். இப்போ ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 4 to 5,000. ஆமா, அந்த மாதிரி வித்அவுட் எனி ஸ்பேர்ஸ் அண்ட் அக்சஸரீஸ். எஸ். ஓகே. நார்மல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் every 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம் நம்ம புது வண்டின்றதுனால நமக்கு இதுல ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வர போறது இல்ல. ஓகே. அப்படி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருக்குன்னா 1,60,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு முன்னாடி வரை நமக்கு மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ZXi Plusல வந்து ஸ்மார்ட் பிளே ப்ரோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே. ZXi 9 இன்ச்சஸ்ல, ZXiல நார்மல் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் தான் வரும். எவ்வளவு 6 இன்ச்சஸ்? 7 இன்ச்சஸ்ல வரும். 7 இன்ச்சஸ். ரியர் கேமரா கவர் 360 கவர் ஆகாது. 360 வியூ மட்டும் கவர் ஆகாது ZXiல. ZXi Plusல வந்து 360 வியூ கேமரா வந்துரும். ஓகே. ZXiல அடிஷனல் கேமரா 360 போடணும்னா நீங்க போட்டு கொடுப்பீங்க. அதோட ப்ரொஃபஷனல் நம்ம கிட்ட கிடையாது. ஓகே. அதாவது வித் மார்க்கெட்டிங்ல, அதாவது மாருதியோட ஜெனியூன் அக்சரிஸ்ல 360 வியூ வந்து அக்சரிஸா கிடைக்காது நமக்கு. மேனுஃபேக்சரிங்கா வரது மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால. ஓகே. இது வெளியில நம்ம இன்கேஸ் போட்டோம் அப்படின்னா வாரண்டில கவரேஜ் ஆகாதுன்னு சொல்ல வரீங்களா? வெளியில போட்டோம்னா கண்டிப்பா வராது. இப்போ நீங்க உள்ள போட்டு கொடுப்பீங்களா? உள்ள போறதுக்கு நம்ம கிட்ட ஆப்ஷன் கிடையாது. ZXi Plus எடுத்தா தான் பண்ண முடியும். ஆமா, ZXi Plusல மட்டும் தான் அந்த ஆப்ஷன் பண்ண முடியும். ஏசி கிளைமேட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட். ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் வந்துரும். நமக்கு உள்ள டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அது ஏசி மைனஸ் ஆகுது பிளஸ் ஆகுது முதல் கொண்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் வந்துரும். ZXiலே வந்துரும். அடிஷனல் ஆட் பண்ணிருக்காங்க. அது நார்மலா விக்டாரா Brezza கிடையாது. இது ஃபீச்சர்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 350 லிட்டர்ஸ்க்கு மேல தான் வரும். உங்களுக்கு 378 அந்த மாதிரி வரும். இது 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். டர்போ இன்ஜின் இல்ல. டர்போ இன்ஜின் கிடையாது, நார்மல் இன்ஜின் தான் வரும். டர்போ இன்ஜின் நம்ம கிட்ட வராது. வேற சைல்ட் லாக் அதெல்லாம் இருக்கு. சைல்ட் லாக்ன்றது நார்மலா வந்து அது பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆல்டோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு.
ஆட்டோ லாக்கும் ஆட்டோ லாக் 20 வந்து ஸ்பீடு கிராஸ் ஆனோனே 20 ஸ்பீட் கிராஸ் ஆனோடனே ஆட்டோ லாக் ஆயிடும், சென்ட்ரல் லாக்கிங் இருக்கு. ஸோ அது வந்து பிரீஸால ஆல் வேணும்ன்றது அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ZX இல்ல எடுக்கிறீங்க, இப்ப ZX நாங்க எடுக்கிறோம். சீட் கவர் இப்போ அக்சரிஸ்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா இப்ப சீட் கவர் போடலாம், சைட் பீடிங் போடலாம், டோர் வைசர் போடலாம். இது நார்மலா இருக்குல்ல, வண்டியோட ஸ்டேரிங் ரிப்பு போடலாம், மேட் போடலாம், கட் மேட் போடலாம், மட்லா போடலாம். சோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அக்சரிஸ் எல்லாமே போடலாம். நம்ம ஃபாக் லாம்ப் இதுல ஃபாக் லாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ZX ல அண்ட் ZX Plusலயே வந்துரும். VXI வேரியன்ட் இருந்தா போடலாம். ஓகே, ZX லயே ஃபாக் லாம்ப் வந்துருது. LED ஆர் ஹாலஜன். அதாவது ZX லயும் ZX Plusலயும் வந்து மேனுஃபேக்சரிங் இதுவே வந்து LED தான் வரும். LED தான் வரும். ஃபாக் லாம்ப் மட்டும் நம்ம போடணும், ஹாலஜன்ல தான் போட முடியும். ஓகே, ZX Plusல ஃபாக் லாம்ப் வந்துரும். ZX Plus ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ZX லயே வந்து LED தான் ஸ்டார்ட் ஆகுது. VXI அண்ட் LXI ல போடணும்னா ஹாலஜன் தான் வரும். சார்ஜர் வந்து அந்த வயர்லெஸ் சார்ஜஸ் நம்ம ZX ல ZX Plus ல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா இப்போ இந்த இது வயர்லெஸ் சார்ஜர் ZX ல வருது. ஆமா, இது வந்து நம்ம சார்ஜ் கேபிளா யூஸ் பண்ற சார்ஜ் கேபிள். இதோட இது பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணி நேவிகேஷன் ஆட் பண்ணி VXI வேரியன்ட் வந்து நேவிகேஷன் பார்ப்போம். ஓகே, வைஃபை இது கனெக்ட் பண்ணாம டைரக்டா மொபைல்ல மட்டுமே லிங்க் பண்ணனும்னா டைரக்டாவே நம்ம நேவிகேஷனே இது பண்ணலாம். அந்த ரியர் ஆட்டோ ஃபாக் மியூசிக் சிஸ்டத்தோட வந்து ZX ல ரியர் ஆட்டோ ஃபாக் வருமா? ZX ல ரியர் ஆட்டோ ஃபாக்ங்களா? ஆட்டோ ஃபாக் வந்துரும் ZX Plus. இப்போ நம்ம இந்த மியூசிக் சிஸ்டத்தோட இதுவும் நம்ம லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. கால் அட்டெண்ட் பண்றது, கால் கட் பண்றது, ஓகே, அதெல்லாம் ஸ்டீரிங்ல கண்ட்ரோல், எல்லாம் ஸ்டீரிங் கண்ட்ரோலே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோலே பண்ணிக்கலாம். ப்ளூடூத் பேர் பண்ணி வச்சிருக்கலாம். ஒன் டைம் கனெக்ட் பண்ணிட்டா போதும். நம்ம ப்ளூடூத் ஆனா இருக்கும்போது நம்ம முன்னாடி உள்ள கனெக்ட் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். ஓகே, இன்ஃபோடைன்மென்ட் மாத்த முடியாதா? 9 inches வேணும்னா நம்மளால வந்து 9 inchesல 360 வியூவோட நம்மளால அக்சரிஸ்ல மாருதியோட ஜென்யூன்ல கிடையாது. 360 வியூ வராது. நம்ம அடிஷனலா வெளில மாத்துறதுனா நீங்க மாத்தணும்னா, பட் எலக்ட்ரானிக் பொருள், அதாவது நீங்க வண்டி எடுத்துட்டு வெளியில மாத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சது சைட் பீடிங் போடுறேன், ஸோ பம்பர் பேக்ல பம்பர் போடுறேன், சன்ஃபிலிம் ஓட்டுறேன், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணா அது ப்ராப்ளம் கிடையாது. எலக்ட்ரானிக் பொருள் எதுல கை வச்சாலுமே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மியூசிக் இன்ஃபோடேஷன் போடுறீங்க, அவங்க லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த பவர் விண்டோஸ் ஒர்க் ஆகலன்னா எங்களான்னு வந்து கேட்கும் போது அது வாரண்டில கவர் வராது. இப்போ நீங்க வந்து எடுக்கிற வண்டிக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்ஜினுக்கே மேக்ஸிமம் வந்து 1,60,000 கிலோமீட்டர் ஓடுற வரையும் நமக்கு மேனுஃபேக்சர் வாரண்டி கொடுக்குறோம். பட் ஆனால் நீங்கள் அதை வெளியே கொடுத்ததுனால ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் இன்ஜின் ஆகாது. நம்ம சாவி ஸ்டார்ட் பண்ணுற ஷார்ட்டர் மிஷினு, பவர் விண்டோஸு, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எதனா வந்ததுன்னா அது நம்ம எலக்ட்ரானிக் டாப் மாடல்ல மட்டும் ஏர் பேக் 4 வரும் சார். 4 இதுல 2 ஏர் பேக் வரும்னு நினைக்கிறேன். இதுல 2 மட்டும். ஆமா, 2 மட்டும் தான். ORVM நார்மல் தான் வரும். ORVM ZX லயே அதான் வருதா? ஆமா, ZX Plusல மட்டும் ஆட்டோ ORVM வரும். ஓகே, Black and red நல்லா இருக்கும், ப்ளூ நல்லா இருக்கும், ஒயிட்டும் நல்லா இருக்கும். கலர் எல்லாமே பார்க்கிறதுக்கு லுக்கா நல்லா